ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமே ஃபேண்டசி அண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு லவ் கதை அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 2. இது இன்னும் மறைஞ்சு போகாம இந்த இடத்துல தான் இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஹியூமன் வேர்ல்டையோ டீமன் வேர்ல்டையோ கனெக்ட் பண்ற ஒரு பிளாக் கர்டன் இந்த இடத்துல இருக்கு. என்னோட பல நாள் ஆசை நிறைவேற போகுது. நான் ஆசைப்பட்டபடியே ஹியூமன் வேர்ல்டுக்கு போய் மாங்க வீடியோ கேம்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆனா என்ன ரெசரக்ஷன் பண்றேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல இது என்னோட ரூம் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ அந்த ரூமை பார்த்துட்டு நீ ஜெயில எதுவும் இருக்கியா, இந்த இடத்துல ஏன் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு போயிடுவேன், வீட்டில் வந்து படிப்பேன், நான் படிக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்பவும் நீட்டா இருக்கணும், நீட்டான ஒரு விஷயம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு, ஆமா நம்ம எதுக்கு என்னோட லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம், என்ன ரெசரக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. நான் உன்னோட ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவோ, என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு கத்துறா. இந்த அனிமேல எல்லாம் காட்டுவாங்களே நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டே போகும்போது அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து, ஃபுயோமி என்ன இது ஸ்கூலுக்கு போகாம இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க, நேத்து நீ ஸ்கூலுக்கு போகலன்னு வேற நான் கேள்விப்பட்டேன், ஒரு பையனை வேற கூட்டி வச்சுட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டமும் நம்ம ஹீரோ அவன் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்ச உடனே, ஹே ஸ்டேஸ் எப்படி இருக்க, பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போயிருந்தாரு. ஹீரோயினுக்கு என்ன நடக்குன்னு எதுவுமே புரியல. என்னோட சலைவா ஒரு பர்சன் மேல பட்டா அவங்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க, நான் என்னோட சலைவாவை தண்ணியில கலந்து ஸ்ப்ரே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல அடிக்கிறான். ஸ்டேஸ் போதும் நிறுத்து அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, கவலைப்படாத டீமன்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூரியனை பார்த்து நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். அவன் டீமன் சொன்னதை நினைச்சு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கா. உனக்கு சூரியனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலுமே நம்ம டீமன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம நம்ம பாத்துக்கிடணும். நம்ம டீமன்ஸ் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான், ஏன்னா ஹை லெவல் டீமனாலேயே மனுஷங்களோட இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் தோக்கடிக்க முடியாது. சோ நம்ம டீமன்ஸ் தெரிஞ்சா பிரச்சனை தான், சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ இப்படி வித்தியாசமா நடந்துக்கிட்டாலே எல்லாருக்கும் அவன் மேல சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவோ, அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா அந்த ஸ்ப்ரேவை அடிச்சிட்டு இருக்கான். இது என்னோட டெரிட்டரி, இதை யாராச்சும் கைப்பற்றணும்னு நினைச்சீங்க அவங்கள நான் கொண்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த யாமடா பேசிட்டு இருக்கான். ஏ ஸ்ட்ரெஸ் எப்படி பேச மாட்டான், கொஞ்சம் முட்டாள்தனமா பேசு அப்படின்னு சொல்லி டெக்கும் அந்த பூனையும் யாமடாவை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமா இருக்கிறா. இந்த ஸ்கூல் ஃபுல்லா நான் போய் ஸ்ப்ரே அடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டான். நம்ம ஹீரோயின் வித்தியாசமா இருக்கா, நேற்று கிளாஸ்க்கு வரல அப்படிங்கறத யாருமே நோட்டீஸ் பண்ணல. இவன் அவ ஸ்கூலுக்கு புக் எதுவும் கொண்டு வரல, அதை கூட யாருமே கண்டுக்கிடல. காமிக் புக் கொண்டு வந்ததுக்காக சார் ரெண்டு பசங்களை திட்டிட்டு இருந்தா. அவர் முஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு நம்ம ஹீரோ அந்த காமிக்கை வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஃபுயோமி நேத்தியா கிளாஸ்க்கு வரல, உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்கவும், நேத்து தான் அவ ஸ்கூலுக்கு வந்தால அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றா. இல்ல அவ சொல்றது தான் கரெக்ட், நேத்து நான் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ, இல்ல நீ ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி, ஓ ஆமா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததா பேசிட்டு இருக்காங்க. நான் இல்லாத இடத்துல இன்னொரு பொண்ணா ஃப்ரெண்ட்ஸ், அது நான் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன வருத்தம்னா, நம்ம ஹீரோவோட மேஜிக் பவர்னால நம்ம ஹீரோயின் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க யாருமே கண்டுக்கிடுறது இல்ல, அப்படின்னா நான் இல்லைனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. நீ இப்படி ஃபேக்கான மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணாத, நான் உங்ககிட்ட உண்மையை வச்சு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படவோ, என்னன்னு சொல்ல போற, நான் இப்ப இறந்து போயிட்டா ஒரு கோஸ்டா இருக்கேன், எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா நான் இல்லைனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லைன்னா அதுக்கு நான் இல்லாமே மறைஞ்சு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. அப்படின்னா நீ இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகணும்னு ஆசைப்படுற அப்படிதானே, அப்படின்னா நான் எதுவோ பண்ண வேணாம், ஏன்னா நீ ஆல்ரெடி மறைஞ்சிட்டு தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினோட பாதி காலு கை எல்லாமே மறைய ஆரம்பிச்சிருச்சு. இங்க நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க. நீ கோஸ்ட் அப்படிங்கிறதுனால உன்னால இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லவோ, அந்த பூனை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. நீ மறைஞ்சு போகணும்னு தானே ஆசைப்பட்ட, மறைஞ்சு போ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவோ, ஏஹே அதெல்லாம் நான் சும்மா டைலாக் விட்டப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை திரும்ப கூப்பிடுறா. அப்படின்னா நீ மறைஞ்சு போக கூடாது, அதுதானே நீ ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்றா. இங்க பாரு நான் ஒன்னும் மோசமானவம்லாம் கிடையாது, நான் அந்த ஃபேக்கான மெமரிஸ் எதுக்காக கிரியேட் பண்றோம்னா, நீ திரும்ப உயிரோட வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே நீ இறந்து போனதை பத்தி தெரியக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். லோ லெவல் டீமன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு இந்த ஹியூமன் வேர்ல்டுல இருக்க முடியாது, நீ மறையாம இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னோட ரத்தத்தை குடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவோட பிளட் இப்ப குடிக்கிறா. உனக்கு தேவைப்படுற போலாம் நான் உன்னோட பிளட் பேங்க் ஆயிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவோட பிளட்டை குடிச்சு முடிச்சுட்டு, என்னோட கையெல்லாம் திரும்ப வந்துடுச்சு, ஆனா எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோயின் தூங்கியிருக்கா. என்னோட பிளட் ரொம்பவும் ஸ்ட்ராங்குங்கிறதுனால அவளுக்கு மயக்கமா வருதுன்னு நினைக்கிறேன், அவளை திரும்ப உயிரோட கொண்டு வந்து நான் அவ ரத்தம் எல்லாத்தையும் குடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆனா மத்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரல. ஒருவேளை அவளோட பிளட் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன், அவளை சீக்கிரம் திரும்ப உயிரோட கொண்டு வரணும், இல்லைன்னா அவ என்னோட ரத்தம் அவ்வளோத்தையும் குடிச்சிருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னது அதுக்குள்ள டீமன் வேர்ல்டுக்கு போறோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், என்னோட மேஜிக்கை நான் ரீசார்ஜ் பண்ணணும், ஏன்னா பாஸ் லெவல் ஃபைட்லாம் இந்த இடத்துல
இடத்துல வந்துச்சுன்னா நான் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாங்கால வர மாதிரி நடக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆமா அவங்க அம்மா வெங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கப்போம் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா இல்ல எங்க அம்மா இறந்து போகலன்னு தான் நினைக்கிறேன், ஆனா எங்க அப்பா என்கிட்ட எதுவுமே அதை பத்தி சொன்னதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள போனா. ஹலோ கைஸ் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நிக்கிறா. நம்ம ஹீரோவோட மாங்கா கலெக்ஷன் எல்லாத்தையுமே அந்த யாமடா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். யாமடா எப்பவுமே பாஸோட உருவத்திலே இரு, ஏன்னா யார் வேணாலும் நம்மள வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெக் சொல்றான். இப்படிதான் அப்ப நீ ஹியூமன் வேர்ல்ட்ல சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னோட கை வழியாவே அங்க என்ன நடக்குங்கிறத பாக்குறா. ஆக்சுவலி அவ தான் அந்த பிளாக் கேர்டேனோட ஓனர். எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பிளான் பண்ணி என்னோட டெரிட்டரி ஆட்டையை போடலாம்னு நினைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் என்னது உன்னோட பிளேஸா, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் ஒரு ஹை லெவல் ஸ்பேஷியல் மேஜிக் யூசர். நான் நினைச்சா எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும். எனக்கு பிடிச்சதே ட்ரெஷர் ஹண்டிங் தான். இந்த உலகத்துல ரொம்பவும் ரேரான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். என்னோட கரெக்டா ஏன் பெர்மிஷனே இல்லாம எப்படி நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் நீ அதை தெருவீதியில போட்டு போனா யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நான் வேணும்னே அதை அந்த இடத்துல வைக்கல, நான் அதை யூஸ் பண்ணப்போ தெரியாதனமா அதை எடுக்காம போயிட்டேன்னு சொல்லப்போ அதுக்கு பேர் தான் மறதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீ அதை யூஸ் பண்ணிருக்க சோ எனக்கு 3 மில்லியன் கொடு, நீங்க 2 பேரும் யூஸ் பண்ணிருக்கீங்க சோ எனக்கு 6 மில்லியன் வேணும், நீ மட்டும் காசு தரலைன்னா நீ டெரிட்டரியில இல்லங்கிறத அங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லவோ நம்ம ஹீரோ அவளை அடிக்கலான்னு போறான். டக்குன்னு ஒரு ஃப்ரேமை போட்டு நம்ம ஹீரோவாவா மறைய வச்சிருந்தா. ஒரு ஃப்ரேம் இருந்தா போதும் என்னால யார வேணா மறைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவா ரொம்பவோ பயப்படுறா. சரி சரி பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட காமெடி பண்றா. என்னோட டெரிட்டரியில நான் இல்லங்கிறத மத்தவங்கிட்ட சொல்லியிருப்பேன், அவன் என்ன மிரட்ட பாக்குறா, அதனாலதான் என்ன இன்னும் ஹியூமன் வேர்ல்ட்லயே வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா. என்ன உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. நம்ம ஹீரோக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அவ ஸ்பேஷியல் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு வேற இடத்துல இருந்து வாரா. நம்ம ஹீரோக்கு அவனோட டெரிட்டரியை பத்தி கவலையே இல்ல அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வச்சு அவ மிரட்டுறா. ஹீரோயினை வச்சு மிரட்டனோடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஸ்டோர் இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ அனுப்புறா. ஆமா நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் இது ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவ காட்டுறா. அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த கர்டைன் அவளால எடுக்க முடியல. அந்த கதவை திறந்து உள்ள வந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு டீமனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் சொல்லவும் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா. இது ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற ஒரு டீமன்ஸ்க்கான துணி கடை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த கடையில உள்ள முக்கியமான பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இந்த மேஜிக் யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்களால தான் இதை எடுக்க முடியும். என்கிட்ட இருந்து இதை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். என்னோட ஸ்பெஷல் மேஜிக்கே ஒருத்தன் என்கிட்ட இருந்து திருடி இருக்கான்னா அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவனா தான் இருப்பான். அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சு அப்படின்னு அவ சொல்லவோ கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா. கல்யாணம் பண்ணிக்கிட போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ என்னது கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவோ வைக்கப்பட்டு இருக்கா. இந்த கடையில இருக்கிற ஒரு ட்ரெஷரை இதுதான் ஓகர் சார் என்னோட முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் இது கிளியவோ செய்யாத அழுக்கோ ஆகாது. நீ இதை தான் வாங்க வந்திருந்தா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும், நீ அதுக்கு தகுதியானவனான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு பஞ்ச் விடுறான். நீ இதுக்கு தகுதியானவனான்னு தெரியாம நான் இதை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ நீ அடிச்சது ஏதோ குழந்தைங்க அடிச்ச மாதிரி இருந்துச்சு, நீ என்ன அடிச்சனா பதிலுக்கு நீயும் அடிவாங்க தயாரா இருக்கணும், அந்த கேவலமான ஒரு பொருளுக்காகவா என்ன அடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதை பார்த்தா கேவலம்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கலான்னு வந்தா என்னோட பார்வையிலேயே என்னால உன்னை நிறுத்த முடியும், நீ என்ன அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஒரே அடியா அடிச்சு போட்டுருதான். எனக்கு ரொம்பவோ வலிக்குது, நீங்க தகுதியானவங்க தான், நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லவோ எனக்கு இந்த பொருள் தேவையே இல்லை, இன்னொருத்தி தான் கேட்டான்னு சொல்லவோ எனக்கும் இது தேவையே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. ஃபுயோமி மேல ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இல்ல அப்படின்னு கேட்கவோ அவ சேஃபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. வெல் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரனுக்குமே அந்த ஸ்பேஷியல் மேஜிக் யூஸ் பண்ற பொண்ணு தெரிஞ்சிருக்கு. இவ ரொம்பவும் நல்லவா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ ஓ அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி அவ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவ கதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. ஹே நான் அதை ஒன்னு சீக்கிரட்டா தானே வச்சிருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை திட்டுறா. அது போக இவளுக்கு அந்த ஹியூமன் ரெசரக்ஷன் புக்கை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லப்போ என்னது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ட்ரெஷர் ஹண்டிங் பண்ணப்போ எனக்கு ஒரு தடவை அந்த ஹியூமன் ரெசரக்ஷன் புக் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்போ அதுல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. அதை நான் படிக்கவே இல்லையே, அதை வேற ஒருத்தட்ட வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும் அது யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், வெஸ்டர்ன் டெரிட்டரியோட ஒல்ஃப் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ரொம்பவோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் அந்த ஸ்பேஷியல் மேஜிக்கா அவகிட்ட இருந்து திருடி இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவோ ரொம்பவோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை வச்சு அந்த திருடனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பிளான் போட்டுட்டு இருக்கா. அந்த ஓகர் கடைக்கார மேல டவுட் இருந்ததுனால தான் நம்ம ஹீரோவை விட்டு அவனை அடிக்க விட்டுருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பா ஒருவேளை அவன் தான் திருடனா இருந்தா ஸ்பேஷியல் மேஜிக் அவன் யூஸ் பண்ணுவான். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்பேஷியல் மேஜிக் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அதுவுமே அந்த பொண்ணு எதுக்காக பண்றா அப்படின்னா தாங்கிட்ட இருந்து ஸ்பேஷியல் மேஜிக்கே ஒருத்தர் திருடி இருக்காம்னா அவன் ரொம்பவோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா தான் இருப்பா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவ பிளான் போட்டு வச்சிருக்கா. இந்த கதை ரொம்பவுமே காமெடியா போகும். எனக்கு காமெடி வராது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.